வணக்கம். இந்திய மக்களுக்கும் என்னுடைய தமிழ் அன்பார்ந்த நெஞ்சங்களுக்கும் உலக தமிழ் வாழ் மக்களுக்கும் உலக மக்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த வணக்கம். நான் கடந்த 20 ஆண்டு காலமாகவே ஒரு ஆல்டர்னேட்டிவ் ஃபியூலுக்கு என்னுடைய ஆராய்ச்சி இருந்தது. இது கிட்டத்தட்ட ஒரு 18 ஆண்டுகளுக்கு முன்னாடியே நான் இந்த ஆராய்ச்சி கையில் எடுத்துட்டேன். ஏன்னா ஒரு ஆல்டர்னேட்டிவ் ஃபியூல் கண்டிப்பாக வேணும், அதோட ஜீரோ எமிஷனாக இருக்கணுங்கிறது தான் விஷயம். கிட்டத்தட்ட 1958 வில்லியம் குரூ அப்படிங்கிற ஒரு ஆராய்ச்சியாளர் மற்றும் நிறைய விஞ்ஞானிகள் வாட்டரில் இருக்கிற ஹைட்ரஜனை பிரித்து எடுக்க முடியும்னு ப்ரூவ் பண்ணிட்டாங்க. ஆனால் வாட்டரில் தண்ணியில் இவ்வளோ பெரிய எரிசக்தி இருந்தோம், ஆனால் அதை ஏன் நம்ம பயன்பாட்டுக்கு கொண்டு வரலங்கிறது தான் ஒரு பெரிய கேள்விக்குறி. அந்த கேள்விக்குறியை நிச்சயமாக நான் என்னுடைய ஆய்வுக்கு எடுத்துகிட்டு தண்ணியில் இவ்வளோ எரிசக்தி இருக்கும்போது ஏன் பயன்படுத்தக்கூடாது அப்படிங்கிறது தான் என்னுடைய 18 ஆண்டு. கிட்டத்தட்ட இந்த செப்டம்பரோட 20 வருஷம் முடிஞ்சிருச்சு. 3 ஆண்டுகளுக்கு முன்னாடி தான் நான் தண்ணீர்லேருந்து இந்த எரிசக்தியை கண்டுபிடிச்சேன். நான் கண்டுபிடித்ததற்கும் இந்த உலகம் கண்டுபிடித்ததற்கும் நிறைய என்ன வித்தியாசம்? இப்போ உலகம் ஃபுல்லாக ஹைட்ரஜன் சொல்லிட்டு இருக்காங்கல்ல, அதுக்கும் நான் கண்டுபிடிச்சதுக்கு என்ன வித்தியாசம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இது ஒரு முக்கியமான விஷயம். அதாவது வேதியியல் பொருள்லேருந்து ஹைட்ரஜன் எடுக்கிறாங்க, மீத்தேன் அம்மோனியா சல்ஃபேட்லேருந்து ஹைட்ரஜன் எடுக்கிறாங்க, பூமிக்கு அடியிலேருந்து கூட எடுக்கிறாங்க. இந்த ஹைட்ரஜன் 99.999ங்கிற விதத்தில் எடுத்து ஃபியூல் செல் அப்படிங்கிற ஒரு ஃபியூல் செல்லுக்குள்ளே உட்புகுத்தி அதிலிருந்து கரண்ட் எடுத்து மீண்டும் அந்த கரண்ட்டை பேட்டரியில் சார்ஜ் பண்ணி மீண்டும் அந்த சக்தியை மோட்டாருக்கு பயன்படுத்தி வாகனங்களை ஆட்டும், ஷிப்பு, மோட்டார், ட்ரெயின், காரு இப்படி பயன்படுத்துகிறாங்க. இது உலகம் ஃபுல்லாக டிரான்ஸ்போர்ட்டேஷனுக்கு மட்டும்தான் கவனம் செலுத்திக்கிட்டு இந்த சமயத்தில் நான் ஒரு ஃபாசில் ஆல்டர்னேட்டிவ் ஃபியூலாக எப்படி இதை எடுக்கணுங்கிறதா என்னுடைய ஆராய்ச்சி இருந்தது. அந்த ஆராய்ச்சியில் தான் இந்த அற்புதமான இந்த ஹார்ன் கேஸ் கிடச்சிது. இப்போ இந்த மத்திய மாநில அரசுகளோட சப்போர்ட் எப்படி இருக்குது சார்? இந்த வருஷம் செப்டம்பர் மாதம் 11ஆம் தேதி MNREயில் எங்களை இன்வைட் பண்ணியிருந்தாங்க. அதாவது மத்திய எரிசக்தி துறை எங்களை இன்வைட் பண்ணியிருந்தாங்க. இந்த ப்ராடக்டை பார்த்தாங்க. என்னோடது இன்குபேட்டர்லேயோ இல்லாட்டி ஆய்வகத்துலேயோ இல்லாட்டி ஆராய்ச்சிலையோ இல்லை. நான் ரெடி டு மார்க்கெட்டு, நான் கமர்ஷியலுக்கு இதை ரெடி பண்ணிட்டேன். அவங்க பார்த்துட்டு ரொம்ப ஆச்சரியப்பட்டாங்க. இப்போது முதன்மை சயின்டிஃபிக் ஆலோசகர் அதாவது டாக்டர் கே அஜய் சூட் கிட்டத்தட்ட 1.5 மணி நேரம் இதை சயின்டிஃபிக்காக ஆய்வு பண்ணி இதை கையில் எடுத்துட்டாரு. ரொம்ப ஹாப்பியாக இதை அனௌன்ஸ் பண்ண போகிறாரு. 1 லிட்டர் வாட்டரில் 1225 லிட்டர் ஹைட்ரஜன் இருக்குது. இது மிகப்பெரிய எரிசக்தி. அந்த எரிசக்தியை ஃபியூலாக கன்வெர்ட் பண்ணிட்டா அதோட பெரிய விஷயமே எதுவுமே இல்லை. 1 லிட்டர் வாட்டரில் இருக்கிற 1225 லிட்டர் ஹைட்ரஜனை ஃபியூலாக கன்வெர்ட் பண்ணணும். அதே சமயம் அது வெடிக்கும் தன்மையிலேருந்து எரியும் தன்மைக்கு மாற்றணும். 3வது அது எரியும் போது கண்ணில் பார்க்கணும், அதுக்கு ஒரு கலர் கொடுக்கணும், ஓடர் கொடுக்கணும். முழுக்க அது பாதுகாப்பானதாக இருக்கணும். இதுதான் என்னுடைய ஆய்வின் முடிவு. இது அத்தனையும் நம்ம முடிச்சு இப்போ ப்ராடக்ட் ரெடியாக இருக்குது. பாரத் பெட்ரோலியம், ஹிந்துஸ்தான் பெட்ரோலியம்லாம் அப்ரோச் பண்ணுறாங்க. இந்த ஆய்வு பற்றிய தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்றாங்க. எனக்கு ஒரு எதிர்ப்பாக தெரியல. இந்த மாற்றத்திற்கு எல்லாம் தயாராக இருக்கிறாங்க. இந்த அற்புதமான இந்த ஃபியூலை பொல்யூஷன் ஃப்ரீ, இது ஜீரோ எமிஷன் கார்பன் இல்லாத ஒரு ஃபியூலுங்கிறதுனால இந்த மாற்றத்திற்கு மக்கள் நிச்சயமாக தயாராக இருக்கிறாங்க, வரவேற்கிறாங்க. பொதுமக்கள் பயன்பாட்டுக்கு தயாராக இருக்கிறது. இப்போ அதான் ஏற்கனவே சொன்னது போல் இது ஆய்வில் இல்லை, ரெடி ப்ராடக்டாகவே கையில் வச்சுருக்கேன். இந்த மாதம் எண்டுக்குள்ளே மத்திய அரசாங்கம் லைசன்ஸ் கொடுத்துருவாங்க. தயாரிக்கப்பட்டு விரைவில் மக்கள் கைக்கு சேரும். காஸ்ட் வைஸ் அதிகமாக தயாரிக்கும் போது நிச்சயமாக குறைவான பணம் தான் செலவாகும். ஒன் டைம் இன்வெஸ்ட்மெண்ட் தானே, இது ஒன் டைம் தான் வாங்க போகிறோம். கிட்டத்தட்ட 40,000 ரூபாய்க்கு குறைவாக தான் இருக்கும். அதிகமாக தயார் பண்ணும்போது இன்னும் மிக 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 விலை குறைவாக தயாரிக்கலாம். வேர்ல்டு வைடாக ஹைட்ரஜனுடைய பயன்பாடு ஏற்கனவே சொன்னது போல் இந்த ஹைட்ரஜன் போக்குவரத்துக்கு மட்டுமே கான்சன்ட்ரேஷன் பண்ணுறாங்களே தவிர இது ஒரு ஆல்டர்னேட்டிவ் ஃபியூல், ஒரு எரிசக்தியாக பயன்படுத்த முடியல. ஏன்னா எல்லாரும் என்னன்னா ஹைட்ரஜன் வெடிக்கும் தன்மையோடு நம்புகிறாங்க. அதுதான் இதில் முக்கியமான விஷயம். நான் கண்டுபிடிச்சது என்னென்னா ஹைட்ரஜனை எடுக்கலாம், அதிகப்படியாக எடுக்கலாம், வெடிக்கும் தன்மையிலேருந்து பயன்பாட்டுக்கு எரிசக்தியாக பயன்படுத்துறது, அதர் போக மிக மிக முக்கியமாக சேஃப்டியாக பயன்படுத்துறது. நிறைய பேருக்கு ஒரு சில பேருக்கு இந்த மாதிரி பேட்டர்ன்லாம் ஃபோன் கால்ஸ்லாம் நிறைய வரும். உங்களுக்கு த்ரெட்னிங் கால்ஸ்லாம் எவ்வளோ வந்து? த்ரெட்டனிங் கால்ஸ் வரல, ஒரே ஒரு தடவை வந்தது. எங்களுடைய விறகு வியாபாரம்லாம் கெட்டு போயிடும், உங்களை விடமாட்டேன் அப்படிங்கிற மாதிரி த்ரெட்டனிங் கால் வந்தது. பட்
இந்த இந்த மாற்றம் இது ஒரு மிகப்பெரிய பொக்கிஷம். இந்த பொக்கிஷத்தை இந்திய மக்கள்கிட்ட நான் ஒப்படைச்சிட்டேன். இதை எவ்வளோ அழகாக இந்திய மக்கள் மட்டும் இல்லை, மீடியாக்கிட்டையும் ஒப்படைச்சிட்டேன், மக்கள்கிட்டையும் ஒப்படைச்சிட்டேன். இதை சயின்டிஃபிக்காக உண்மைன்னு சொல்லி சென்ட்ரல் கவர்மெண்ட் அப்ரூவல் கொடுத்தாச்சு, மக்களும் நம்பியாச்சு. நானும் உங்ககிட்ட லைவாகவே இதை டெமான்ஸ்ட்ரேஷன் பண்ணி காமிச்சிட்டேன். இதை மக்கள் வரவேற்கிறாங்க, மத்திய அரசாங்கம் வரவேற்குது. இன்றைக்கு உலகம் ஃபுல்லாக இதை கையில் எடுத்துட்டாங்க. ஹைட்ரஜன் ஒரு ஆல்டர்னேட்டிவ் ஃபியூல்னு நம்பி அதை பற்றிய கையில் எடுத்துட்டாங்க. அதனால் இனி மக்கள் மாறிடுவாங்க. ஃபியூச்சரில் வந்து ஹைட்ரஜன் ரொம்ப அதிகமாகிடுச்சுன்னா எப்படி இருக்கும்? ஃப்யூச்சரில் வந்து கண்டிப்பாக மரங்கள் வெட்டப்படாது, நிச்சயமாக மரங்கள் வெட்ட மாட்டாங்க. உலகம் ஃபுல்லாக இயற்கையாக பசுமையாக இருக்கும், மழை பெய்யும், தண்ணி நிறையா கிடைக்கும், தொழிற்சாலைகளில் புகை கிடையாது, மாசு இல்லாத உலகத்தில் மனிதர்கள் வாழ்வாங்க இந்த க்ரீன் ஃபியூல் மூலயமா. இப்போது அதானி ஆகட்டும், அம்பானி ஆகட்டும், மிகப்பெரிய தொழிலதிபர்கள் இதோட பேட்டர்ன்ஸ் இருக்காங்களா? நீங்கள் ஏதாவது இது மிகப்பெரிய தொழிலதிபர்கள்லாம் இந்த பேட்டன்ட்டை என்கிட்ட கேட்கறதுக்கு முயற்சி பண்ணாங்க. ஆனால் இது ஒரு முறைப்படி ஒரு கம்பெனியாக அமைச்சு இதை நிர்வாகம் பண்ணி கொண்டு போகிறதுக்கு எனக்கு மிஸ்டர் செந்தில்குமார் ஆகட்டும், மிஸ்டர் சரத்குமார் சார் ஆகட்டும், மிஸ்டர் முத்துக்குமாரசாமி டைரக்டர் அவராகட்டும், இதை முறைப்படி ஒரு ப்ராம்ப்டாக ஒரு கம்பெனியை உருவாக்கி சென்ட்ரல் கவர்மெண்ட்டு கொண்டு போய் ஒரு அருமையான ஒரு நிலைப்பாடுக்கு கொண்டு வந்து நிறுத்திட்டாங்க. ஒரு நடுத்தர மக்களுக்கும் பெரிய இண்டஸ்ட்ரீஸ்க்கு எந்தெந்த மாதிரியான எக்யூப்மெண்ட்ஸ் இப்போ நான் கண்டுபிடிச்சிருக்க இந்த ஹார்ன் கேஸ் எரிவாயு வீட்டின் பாட்டுக்கு முதல் பெரிய பெரிய தொழிற்சாலைகளுக்கு வரையும் பயன்படுத்தலாம். இதை வந்து பார்த்தீங்கன்னா கட்டிங்க்கு யூஸ் பண்ணலாம், வெல்டிங்க்கு யூஸ் பண்ணலாம், பிரேசிங்க்கு யூஸ் பண்ணலாம், நகை தயாரிக்கிறதுக்கு யூஸ் பண்ணலாம், வெளிநாடுகளுக்கு குளிர் பிரதேசங்களில் இந்த ரூம் ஹீட்டிங்கு பயன்படுத்தலாம், பெரிய பெரிய பாய்லருக்கு பயன்படுத்தலாம், இரும்பு உருக்குவதற்கு பயன்படுத்தலாம். பொற்கொள்ளர்கள் இருக்காங்கள்ல, நம்ம நகை செய்கிறவங்க, அவங்க ஏன்னா நகை செய்யும் போது கருப்பு இல்லாமல் இருக்கணுங்கிறதுக்காக இதை கார்பன் கிடையாது, அதனால் இதை பயன்படுத்தலாம். பேக்கரி, ஹோட்டல்ஸு, வீடு எங்கெல்லாம் நெருப்பு பயன்படுத்துகிறார்களோ அங்கெல்லாம் இதை பயன்படுத்தலாம். இது 100 டிகிரி டு 240 டிகிரியிலிருந்து 2800 டிகிரி வரைக்கும் வேரியன்ட் பண்ணிக்கலாம். அதுவும் நான் கண்டுபிடிச்சிருக்கேன், இந்த மிஷினோடய இருக்குது. நீங்கள் இதில் டெம்பரேச்சரை மாடுலேட் பண்ணிக்கலாம். நான் இங்கே வந்து உங்களுக்கு முழுக்க ஒரே கேஸ்லேருந்து எல்லா எக்யூப்மெண்ட்டும் பயன்படுத்தலாம். அதாவது அடுப்பு பயன்படுத்தலாம், ஃபர்னஸ் பயன்படுத்தலாம், பர்னர் பயன்படுத்தலாம், அதாவது ஜென்ரேட்டர் ஓட்டலாம். அப்படிங்கும்போது நான் ஏற்கனவே பொருத்தி வைக்கப்பட்ட கருவிகளால் உங்களால் காட்ட முடியாது. இந்த கேஸை தான் எல்லாத்துக்கும் பயன்படுத்துறங்கிறதுக்காக பிடிங்கி சொல்கிறேன். அதை அப்போ அந்த மாதிரி வரும். ஏற்கனவே பொருத்தி வைக்கப்பட்டுட்டா அதெல்லாம் வராது. பேட்டன் ரைட்ஸ் வந்து உங்களுக்கு கிட்டத்தட்ட 130 கண்ட்ரிகளுக்கு பண்ணியாச்சு. சிங்கப்பூரில் தான் பண்ணியிருக்கு. இந்த வேர்ல்டுலேயே வந்து பேட்டன்ட்டுக்கு லா வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கிற ஒரு பேட்டன் லா வந்து சிங்கப்பூர் தான். ஆனால் சிங்கப்பூரில் பண்ணியிருக்கோம், அதுவும் இந்திய அரசு அனுமதியோடு பண்ணியிருக்கோம்.